இருக்கின்றோம். இது தொடர்பாக குறிப்பாக அன்னை பகவதி ரொம்மன் வளாகத்திலே கடந்த 3 வாரங்களாக, அதாவது வார இறுதிகளிலே மட்டும் இந்த வகுப்புகள் நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களிலே, வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே தான் கூடுதலான பிள்ளைகள் வளாகத்திற்கு வருவார்கள். அதனால் தொடர்ந்து 3 வாரங்களாக வார இறுதி நாட்களிலே இந்த போராட்டம் ஒன்று அந்த வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. பெற்றோர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், உறுப்புரிமை பறிக்கப்பட்டு மொழிக்கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய உறுப்புரிமை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஏனைய பல மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் வகுப்புகளை புறக்கணிக்கும் போராட்டத்தை தொடர்ந்து 3 வார காலங்களாக மேற்கொண்டு வருகிறார். தொடர்பாக பேசுவதற்கு இன்று குறிப்பிட்ட இருவரையும் நாம் அழைத்திருக்கிறோம். வணக்கம் பார்த்திபன் மற்றும் வணக்கம் பிரான்சிஸ் ஆகியோர். வணக்கம். 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 அதாவது நீங்கள் 2 பேரும் குறிப்பாக இந்த அன்னை பகவதி ரொம்மன் வளாகத்தினுடைய நிர்வாகத்திலே கடந்த காலங்களிலே உறுப்புரிமை வைத்திருந்தீர்கள். இப்பொழுது அன்னை தலைமை நிர்வாகத்தால் 23 பிள்ளைகள் உறுப்புரிமை பறிக்கப்பட்டு அவர்களுடைய கல்வி உரிமை மறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்கின்ற விடயத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பார்வை, அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் இப்பொழுது நிர்வாகத்தில் இல்லாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் நடைபெற்று வருவதை நீங்கள் அவதானித்து வருவீர்கள். இந்த 23 பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிப்புக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் உங்களுடைய அவதானிப்பின்படி? இந்த உறுப்புரிமை பறித்ததுன்ற நோக்கம் என்று நான் கருதுறது இந்த உறுப்புரிமை பறிக்கப்பட்ட பிள்ளைகள பெற்றோர்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களில் முனைப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அது என்ன போராட்டங்கள், என்ன கோரிக்கை? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன கோரிக்கைகள், ஆனால் அதை விட வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கின்றன? அவர்கள் முதன்மையான கோரிக்கையாக அவர்கள் முன்பு வைத்தது ஒரு ரொம்மனிலே ஒரு ஆண்டு கூட்டம் ஒன்றை மிக விரைவில் நடத்த வேணும் என்றதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா ஆண்டு கூட்டம் ஓராண்டுக்கு மேலாக ரொம்மனில் நடத்தப்படாமல் இருந்தது. அப்போ இந்த ஆண்டு கூட்டத்தை நடத்த வேணும் என்றும், மற்றது அன்ன தலைமை நிர்வாகத்தினுடைய போக்கு இந்த அன்னபூவதியினுடைய வளர்ச்சிக்கு மிக பாதிப்பாக இருப்பதால், குறிப்பாக அன்னை இணைப்பாளர் அன்னை பூவதியை வழிநடத்துகிற விதம் மிக மோசமாக இருப்பதால் அவர் உடனடியாக வெளியேற வேணும் என்றும் சில கோரிக்கைகளை முன்வைச்சு போராடி கொண்டிருந்தார். அப்போ இவர்களுடைய போராட்டங்களை இடைநிறுத்த வேணுமாக இருந்தால் இந்த முனைப்பாக ஈடுபடுறவர்களுடைய அங்கத்துவத்தை நீக்கிவிட்டால் ஏனைய பெற்றோர்கள் நாங்கள் சமாளித்து கொள்ளலாம் என்றதுதான் அன்ன தலைமை நிர்வாகத்தினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த முனைப்பாக ஈடுபட்ட பெற்றோர்களை நீக்குவதாக இருந்தால், பிள்ளைகளுடைய உறுப்புரிமையை எடுத்தால் பெற்றோர்கள் அதன் அங்கத்துவத்தில் இருந்து அவர்கள் இல்லாமல் போவினம். ஆனபடியால் தாங்கள் நினைத்தபடி ஒரு தங்களுக்கு விரும்பிய ஒரு நிர்வாகத்தை வளாகத்தில் கொண்டு ஏன்னா ரொம்மன் தாய் வளாகம் என்று சொல்லிடும். ஆனபடியாக ரொம்மனில் ஒரு தங்களுக்கு சாதகமான ஒரு நிர்வாகம் இருக்கிறத அன்ன தலைமை எப்போதும் விரும்பி கொண்டிருக்கிறது. என்றால் ரொம்மனில் தங்களுக்கு எதிரான ஒரு நிர்வாகம் அல்லது தங்களோட விருப்பத்துக்கு மாறான ஒரு நிர்வாகம் இருக்குமாக இருந்தால் அவர்கள் அன்னபூவதியை தொடர்ந்து கையகப்படுத்தி வச்சிருப்பது மிக சிரமமாக இருக்கும். ஆனபடியால் தான் அவர்கள் இந்த வேலையை மிக கச்சிதமாக செய்யணும். இல்லை, ரொமன் வளாகத்திலே தங்களுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது என்பது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் இங்கே இந்த நீங்கள் சொன்னதைப் போல இந்த நிர்வாக சீர்கேடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று முன்னின்று குரல் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் மீது அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு தான் அவர்கள் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சரியான அணுகுமுறை என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் வளாகத்தினுடைய அல்லது இந்த அன்னை பூவதி நிறுவனத்தினுடைய யாப்புக்களின்படி பிள்ளைகளுக்குத்தான் அங்கத்துவம், பெற்றோருக்கு அல்ல. ஆனாலும் பிள்ளைகள் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த விடயங்களை, தங்களுடைய உறுப்புரிமை சார்ந்த விடயங்களை கையாள முடியாதவர்கள் என்பதால் பெற்றோர் அந்த விடயங்களை கையாளுவார்கள். யாப்பின்படி 15 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தாங்களே தங்களுடைய உறுப்புரிமை பற்றி தீர்மானிக்க முடியும் என்கிற விடயம் இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய அங்கத்துவம் தான் பிள்ளைகளுடைய விடயத்தை கவனிக்கும் அந்த பெற்றோருக்கும்
அதன் வழியாக வருகிறது. ஆனால் இங்கே பெற்றோர், உதாரணத்துக்கு நிர்வாகங்கள் சொல்வதைப் போல, பெற்றோர்கள் தவறு இழைத்தவர்களாகவே இருந்துட்டு போகட்டும், அதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. பெற்றோர் தவறு இழைத்தாலும் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பிள்ளைகளை ஏன் அங்கத்துவ நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. அது எதற்காக என்பது ஏதாவது உங்களிடம் சிந்தனை இருக்கிறது? அது இந்த நோக்கம் வந்து நான் இப்படி பார்க்குறேன். ஒன்று, அவர்கள் போராட்டத்தில் முனைப்பாக கலந்து கொள்வது. அடுத்தது வந்து இந்த உறுப்புரிமை நீக்கப்பட்ட பெற்றோர்கள் வச்சுக்கொள்வோம், ஒரு ரொம்பனில் ஒரு ஆண்டு கூட்டம் அடுத்த மாதம் நடக்குது என்றால், இந்த பெற்றோர்களில் ஒரு சிலர் நிர்வாகத்துக்கு வர்றதுக்காக தெருவில் போட்டியிடலாம். அப்போ உறுப்புரிமையை நீக்கிவிட்டால் அவர்கள் அந்த தெருவில் நிற்க முடியாது. ஆனபடியால் ரொம்பனில் தனக்கு எதிரான ஆட்கள் நிர்வாகத்தில் வர முடியாமல் தடுக்கிறதுக்காகவும் இதை அவர்கள் செய்திருக்கலாம். இல்லை, அதுதான் நீங்கள் சொல்லுகிற அந்த விடயம் எனக்கு புரிகிறது. அதாவது ஒருவரை அங்கிருந்து அகற்ற வேண்டுமானால் உறுப்புரிமை அகற்றினால்தான் அவரை அங்கிருந்து அகற்றலாம் என்பது ஒரு பொதுவான நிலைப்பாடு. நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே ஒரு பெற்றோர் நிர்வாகத்துக்குள் வந்து விடுவார் என்று அவர்கள் பயப்படுகிற காரணத்தினால் பிள்ளைகளுடைய கல்வியை பறிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்கின்ற கேள்விதான் கடந்த 3 வாரங்களாக பல பெற்றோர் மத்தியிலே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளிலே ஒன்று. அதான் இது வந்து ஒரு மிலேச்சனமான வேலையை அன்ன தலைமை நிர்வாகம் செய்திருக்கு. அதாவது வந்து பிள்ளைகளுடைய உறுப்புரிமைகள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அது அகற்றப்படக்கூடாது. பிள்ளைகள் வந்து தமிழ் மொழியை கற்கிறதில் மிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது நிர்வாகம். அந்த நிர்வாகம் வந்து அதை அகற்றி பிள்ளைகளை வெளியேற்றுறதுன்றது மிக மோசமான ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். இதனால தான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வெளியேற்றத்துக்கு முக்கியமாக ரொம்பனில் உள்ள மூத்த ஆசிரியர்கள் மற்றது இளம் ஆசிரியர்களும் ஒரு சிலர் இந்த போராட்டங்களில் முனைப்பாக அவர்கள் கலந்து கொள்கிற நோக்கமே அதுதான். ஏன்னா பிள்ளைகள் பாதிக்கக்கூடிய எந்த விடயத்துக்கும் அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் துணை போக மாட்டோம். பெற்றோர்களோட நீங்கள் என்ன விஷயத்தையும் நீங்கள் கலந்து பேசுங்கோ, தண்டியுங்கோ, அது உங்களோட பிரச்சனை. ஆனால் பிள்ளைகள் தண்டிக்கப்படுற போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றதால தான் இன்றைக்கு இவ்வளவு ஆசிரியர்கள் வெள்ளி சனி நாட்களில் வந்து பங்கு கொண்டிருக்கிறோம். மற்றது இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அன்னை இணைப்பாளர் எதையும் தொலைநோக்கோட சிந்திக்கக்கூடியவர். தொலைநோக்கோட சிந்திக்கிறால் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு இல்லை, நிறுவனத்தை எப்படி தான் தொடர்ந்து கையகப்படுத்தி வச்சிருக்கலாம்ன்றது இருந்து பாருங்கோ. அடுத்த ஆண்டு கூட்டத்தில் பிள்ளைகளுக்கென்று ஒரு அங்கத்துவம் இருக்கும், பெற்றோருக்கண்டு ஏதோ ஒரு அங்கத்துவமோ ஏதோ ஒன்றை வச்சிருப்பார். அப்போ அடுத்த கூட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் சாதகமான சில வளாகங்கள் இருக்குது. அந்த வளாகங்களை கொண்டு ஆண்டு கூட்டத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கும் அந்த வளாகம். அதாவது வந்து பிள்ளைகளுக்குரிய அங்கத்துவம், பெற்றோருக்கு வேறு ஒரு அங்கத்துவமோ ஏதோ ஒன்றை வச்சு இனி நீ கேட்க பெற்றோருடைய அங்கத்துவத்தை நீக்கிவினம், பிள்ளைகளுடைய அங்கத்துவத்தை வச்சிருப்பினோம். இப்படியான ஒரு இதை கொண்டு வந்து யாப்பில் மாற்றங்களை கொண்டு வர. யாப்பில் சில மாற்றங்கள் வந்து தனக்கு சாதகமான தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு தான் அந்த தலைமை நிர்வாகத்தில் இருப்பவர்களும் மற்றது ரோமன் வளாக பொறுப்பாளர்களும் சிந்திக்கிற இதுதான். நல்லது. இப்பொழுது இந்த 23 பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிப்பு என்பது மிக முக்கியமான பாரதூரமான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் நான் திரு பிரான்சிஸ் மரியாம்பிள்ளையிடம் செல்லலாம். திரு பிரான்சிஸ் மரியாம்பிள்ளை, நீங்கள் ஏற்கனவே அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்தினுடைய நிர்வாகத்திலே இருந்திருக்கின்றீர்கள். நிர்வாகத்திலிருந்து உங்களுடைய உறுப்புரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உங்கள் மீது உங்களை பொறுத்தவரை பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் உங்களை அந்த நிர்வாகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான ஜனநாயக நடைமுறைகள், அதாவது அலுவலக நடைமுறைகள் பின்பற்றப்படாமலேயே தனி ஒருவருடைய அல்லது ஓரிருவருடைய முடிவுகளின்படி உங்கள் மீது ஒரு எந்த விதமான உங்கள் தரப்பு விளக்கங்களை கூட உங்களுக்கு சொல்ல இடம் கொடுக்காமல் உங்களையும் இன்னும் ஒரு உறுப்பினரையும் வந்து நிர்வாகத்திலிருந்து விலத்தி இருந்தார்கள். இது சென்ற ஆண்டு நடந்தது. நான் எந்த விடயத்தை அதை தொடர்புபடுத்தி பார்க்கிறேன் என்று சொன்னால், கடந்த வாரங்களிலே இந்த போராட்டங்களிலே நானும் நேரடியாக வளாகத்திலே கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வளாகத்தினுடைய பொறுப்பாளர் சொல்லியிருந்தார். அதே போல் அதற்கு முன்னதாக
வளாகத்தினுடைய பொறுப்பாளர் சார்பிலே ஒரு குறுந்தகவலும் பொதுமக்களிடையே பரப்பப்பட்டது. அதாவது சென்ற ஆண்டு உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகள் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டாலும் தொடர்ந்து ஒரு வருடமாக கல்வி கற்றுக்கொண்டு தான் வருகின்றார்கள் என்ற அடிப்படையற்ற தகவலை வெளியிட்டிருந்தார். அதிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் நீங்களும் மற்ற உறுப்பினர் தான், ஏற்கனவே நிர்வாக உறுப்பினராக இருந்தவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். என்றால் கடந்த 1.5 வருடங்களாக இதே விடயத்திலே நாங்களும் போராடி வருகின்றோம். அதனால் எனக்கு அது சரியாக தெரிந்தபடியால் சொல்லுகின்றேன். உங்களை நிர்வாகத்திலிருந்து அவர்கள் நீக்குகின்ற அந்த கடிதத்திலே, அந்த கட்டளை கடிதத்திலே உங்களுடைய பிள்ளையினுடைய உறுப்புரிமை நீக்கப்படுகிறது என்று எங்காவது எழுதியிருந்ததா என்பது கேள்வியாக இருக்கிறது. அதில் எடுத்துக்கொண்ட நடைமுறையே புள்ளியான விஷயங்கள், அதுகளை நாங்கள் தவிர்த்து இந்த 23 பிள்ளைகளுடையமே நின்று கொள்வோம். அதில் 3 பிள்ளைகளை என்ற பிள்ளைகளை நிப்பாட்டிக்கணும். அது இப்போத்தான் பிள்ளைகளை நிப்பாட்டினு அறிவிச்சிருக்கோம். எனக்கு கேட்பது, உங்களை நிர்வாக உறுப்பினர் பதவியில் இருந்தவர்கள் விலக்குவதாக அறிவித்த அந்த எழுத்துமூல கடிதத்தில் உங்களுடைய பிள்ளைகளோட உறுப்புரிமை நீக்குவதாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இல்லை. அப்படியானால் நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களை நிர்வாக உறுப்பினராகத்தான் அவர்கள் பதவி விலக்கியிருந்தார்களே ஒழிய உங்களுடைய பிள்ளைகளோட உறுப்புரிமையாக அந்த நேரத்தில் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயம். ஆனால் இன்று அவர்கள் அப்படியான குறுந்தகவலை விடுவதற்கான காரணம் என்ன? உங்களை பொறுத்தவரை இப்பொழுதுதான் இந்த 23 பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிக்கப்பட்ட போதுதான் உங்களுடைய பிள்ளைகளோட உறுப்புரிமை பறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு மாறாக ஏன் இந்த வளாக பொறுப்பாளர் அந்த தகவலை எழுத்து மூலம் வெளியிடுகின்றார்? அதாவது சென்ற வருடமே உங்களுடைய பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் இந்த ஒரு வருடமாக போய்க்கொண்டே அந்த தவறான தகவலை அவர்கள் எல்லாத்தையும் நியாயப்படுத்த வலிக்கிறார்கள். தாங்கள் செய்ததெல்லாம் சரியானது என்றதை காட்டத்தான் இதையும் கொண்டு வரார்கள். ஏனென்றால் இவ்வளவு காலமும் படித்திருக்கிறார்களானே, அப்போ நாங்கள் அவைகளை வெளியில் விடையில்லைத்தானே இந்த பிள்ளைகள். ஆனால் உண்மையில் உங்களுடைய பிள்ளைகளோட உரிமை இப்பொழுதுதான் பறிக்கப்பட்டிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் தான் பறிக்கப்பட்டது. இவ்வளவு காலமும் எங்களுக்கு அந்த பாடத்திட்டம், அதாவது வீட்டு வேலைகள் வாட்ஸ்அப்பில் வரும். அதை வச்சு தான் நாங்கள் எங்களை பிள்ளைகள் இந்த வீட்டு வேலைகளை செய்ய வைக்கிறோம். இதில் ஒரு கேள்வி குறுக்கீட்டுக்கு மன்னிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிக்கப்படுவதாக உங்களுக்கு எழுத்து மூலமாக ஏதாவது கடிதம் அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்திலிருந்தோ அல்லது தலைமை நிர்வாகத்திலிருந்தோ வந்திருக்கிறது எழுத்துப்பூர்வமாக? எனக்கு இதுவரை காலம் எனது தனிப்பட்ட உறுப்புரிமையும், அதாவது நான் நிர்வாகத்தில் இருந்து என்னை அடாவடித்தனமாகத்தான் விளக்கினார்கள். அது சார்ந்து அந்த கடிதம் மாத்திரம்தான் எனக்கு ஒரே ஒரு கடிதம் கிடைத்தது, இந்த உறுப்பினர் சார்ந்து நீக்கிறது. அதில் தனிப்பட்ட என்னது இதை நிர்வாக உறுப்பினர் என்ற இதைத்தான் நீக்கியிருந்தவர்கள். எனது பிள்ளைகளோ எனது குடும்பமோ அதில் குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் அன்னை தலைமை நிர்வாகமும் வளாக நிர்வாகம் தவறான தகவல்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, ஆதாரபூர்வமாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் அதுதான். ஆரம்பத்தில் நீங்கள் சென்ற வருடம் நிர்வாக உறுப்பினர் பொறுப்பில் இருந்தால் விலக்கப்பட்டீர்கள். உங்களுடைய உறுப்புரிமையிலிருந்து நீங்கள் விலக்கப்படவில்லை. இல்லை, வளாகத்தின் உறுப்புரிமையை நீக்கப்படவில்லை. ஏனென்றால் இதுவே கடந்த வருஷமும் அனுப்பிய, அதாவது வளாகத்தால் அனுப்பப்பட்ட ஃபக்துரா எனது இதில் தான் வந்தது, எனது பேர்லாம் வந்தது. அப்போ அதிலேயே நான் உறுப்புரிமை எனது பிள்ளையின் மூலம் எனக்கு இருக்கின்றது தான் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ இப்பொழுது தான் எனது பிள்ளைகளை வகுப்பில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனக்கு மகள் இருக்கிறார், அவள் 16 வயது, அவளுக்கு தனி உரிமை இருக்குது. அவவே இதில் தண்டிச்சு கிடக்கு. பிள்ளைகளை கூட தண்டிச்சிருக்கிறார்கள். இது எனக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதில் வரைய இல்லை. என்ன உறுப்புரிமை நீக்கணுன்றதுக்கான ஒரு நிர்வாக நடைமுறை நடக்க இல்லைங்க. நாங்கள் நேராக போய் கேட்டுனாங்க. இல்லை, அது எனக்கு தெரியும். அந்த விடயம் எனக்கு தெரியும். உங்களை நிர்வாக உறுப்பினர் பதவியிலிருந்து விலத்தியது என்பது அலுவலக நடைமுறையை பின்பற்றாமல் முழுமையிலே சர்வாதிகார முறைப்படி நடைபெற்றது என்பது எனக்கு தெரியும். உங்களோட அந்த நேரத்தில் நான் கூட நின்றபடியே எனக்கு அது தெரியும். அதற்காக நீங்கள் முறைப்பாடு செய்தீர்கள், அவரிடம் விளக்கம் கேட்டு இன்று வரை பதில் ஏதாவது வந்ததா? இதுவரையும் நாங்கள் அனுப்பின அதாவது இமெயில் மூலம் அனுப்பின கடிதங்கள் எதுக்கும் அவர்களிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. நல்ல இல்லை, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ஏற்கனவே நான் பார்த்திபனை சொன்னதைப் போல்தான், பெற்றோர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் முரண்பாடுகள் இருக்கலாம். நிர்வாகங்கள் சீர்கட்டு இயங்குகின்ற என்ற பெற்றோர் கருதுவது என்பது தவறல்ல. பெற்றோருடைய கருத்துக்களிலே தவறு இருந்தாலும் அவற்றை பெற்றோருக்கு புரிய வைத்து தவறுகளை சீர் செய்ய முற்படுதான் ஒரு நிர்வாகத்தினுடைய வேலையாக இருக்கும். ஆனால் அந்த பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து பிள்ளைகள் மீது அந்த பழியை சுமத்துவது என்பது எந்தவற்று நியாயம் என்கின்ற விடயம் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் 3 வாரங்களாக நடைபெறுகிறது. பெற்றோருடைய நிலைப்பாடும் இதாவாக இருக்கிறது. அதாவது இந்த 23 பிள்ளைகளுக்கு மீண்டும் எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்களுடைய உறுப்புரிமை வழங்கப்பட்டு கல்வியை தொடர வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது விடயம். அதுவரை தொடர்ச்சியாக இந்த வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நிர்வாகத்தால் ஏதாவது இதற்கு தீர்வு காண முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இதில் ஒன்றும் செய்ய தேவையில்லை. முதன்மை கோரிக்கை இப்போது தற்சமயம்
இந்த 23 பிள்ளைகளையும் திருப்பி உள்வாங்கி அவர்களுக்கான கற்பித்தல் அவர்கள் அங்கே வந்து வளாகத்தில் வந்து அந்த பாடங்களை கற்கிறதுக்கான அனுமதியை வழங்க வேண்டும். அனுமதியை சும்மா அவைய உறுப்புரிமையை நீக்கிட்டு நீங்கள் வந்து படித்து கொண்டு இருக்கிறீர்களானே படித்து கொண்டு இருக்கலாம் என்று சொல்கிறது எவ்வளவு அது எவ்வளவு என்னென்னு சொல்கிறது அதை இல்லை நிர்வாகங்களிடம் நீங்கள் இதை கேட்கின்ற பொழுது உறுப்புரிமை நீக்கினாலும் பிள்ளைகள் வந்து கல்வி கற்க தடை இல்லைன்னு நிர்வாகங்கள் சொல்லுகின்றன. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று புரிகிறதா அந்த பிரச்சனை? அதான் அது சரியான முரணான கருத்து. அவைய சொல்ல எங்கே முரண்படுகிறது? என் பிள்ளை வந்து படிக்கலாம், என் பிள்ளை என் பாதுகாப்பார். நான் எனது 8 வயது மகளை வந்து கொண்டு வந்து அந்த வளாகத்தை விட்டுட்டு நான் வெளியில் நிற்கும். அப்போ உள்ளக்க நிற்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்றால் யார் அந்த பாதுகாப்பை ஏற்கிறது? அந்த பிள்ளைக்கு உறுப்புரிமை இருந்தால் நிர்வாகங்கள் பொறுப்பாக இருக்கிறது. உறுப்புரிமை இல்லாவிட்டால் யாருமே பொறுப்படுத்த முடியாது. இன்றைக்கு எவருமே என்ற பிள்ளைக்கு எது நடந்தால் எவருமே பதவி விட மாட்டார்கள். நீங்கள்லாம் கொண்டு வந்து விட்டீர்கள். இதில் கணக்க கதைக்கலாம். என்றால் ஏற்கனவே நடந்த லோரன்ஸ்க்கு வளாகங்களில் நடந்த இதுகளும் வந்து வாரணவன் என்ன பதில் கூறியிருக்கின்ற எந்த உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளும் அந்த வளாகத்தில் போகக்கூடாது. போனால் அந்த பாதுகாப்பை அந்த பெற்றோராக ஏற்றுக்கொள்ளும். அது சட்ட ரீதியாகவும் கேள்விக்குள்ளாகும். அப்போ அந்த ரீதியில் வந்து அவைகள் சொல்கிறது ஒரு முரணான, அதாவது பொய்யான இதுகளை தான் தவறுகளை தான் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, இது நீங்கள் சொல்லுகின்ற அந்த முரண்பாடு என்பது ஒரு சாதாரண அறிவுள்ளவருக்கும் புரியும். என்றால் ஒரு நிறுவனத்திலே அங்கத்துவம் இல்லாத ஒருவர், அது குழந்தையாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், அங்கத்துவம் இல்லாத ஒருவர் அந்த நிறுவனத்துக்குள் செல்ல முடியாது என்பது பொதுவான ஒரு விதியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த விடயத்தை தெரிந்தும் நிர்வாகங்கள் ஏன் பொய் உரைக்கின்றன என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இல்லை, அவர்களை தங்களை தக்க வைக்கிறதுக்கு தான் அந்த பொய்களை தொடர்ந்து உரைக்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிர்வாகத்தில் இன்றைக்கு இருக்கிற நிர்வாகம் இல்லை. அது எப்படி, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பிரன்னன்ஸில் வந்து நோர்வே பதிவகத்தில் வந்து இருக்கிற பெயர்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து இதை விட்டு விலகியே போயிட்டார்கள் பெரும்பான்மையான. இப்போ இருக்கிறது 5 பேர் தான். உண்மையிலேயே 5 பேர் இருந்தால் அந்த நிர்வாகம் இயங்க இயலாது. 5 பேர், அதாவது அதில் இருக்கிற நான் பேர் கூட கொடுக்கலாம். புஷ்பராணி இளையராஜா, மற்றது கீர்த்தி சத்தியகீர்த்தி, மற்றது பிரபு கண்ணா முத்தழகன், மற்ற லக்ஷிகன், மற்றும் நிர்மலன் செல்வராஜ் எல்லாம் அவையில் இல்லை. ஆனால் அவர்களுடைய பெயர்கள் இப்பொழுதும் ரொமன் வளாக நிர்வாக பதிவிலே இருக்கிறது. அரச பதிவகத்திலே நிர்மலன் செல்வராஜா, மற்றது கலவாணி இந்த பெயரெல்லாம் அதில் இருக்கு. இல்லை, அதுவே ஒரு சட்ட மீறல் என்று நாங்கள் கொள்ள முடியும். அதாவது சட்ட ரீதியாக பதிவிலே இல்லாதவர்களுடைய பெயர்கள் அரச பதிவகத்தில் இன்னும் மாற்றப்படாமல் இருப்பது என்பது ஒரு சட்ட மீறலாக நாங்கள் அதை ஒரு கேள்விக்குள்ளாக்க முடியும். அது உண்மை. அதில் நிறைய பேர் அதில் வந்து இப்போ வேதானந்தம் எல்லாம் அவர் தானே எழுதி கொடுத்தவர், தான் விலகி போயிருக்கேன். அவற்றை பேர் கூட இப்போ இந்த 5 மாதங்களுக்கு ஓடி போய் எடுத்துட்டீங்க. சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ரொமன் வளாகத்தில் இடைக்கால நிர்வாகம் ஒன்று அன்னை தலைமை நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டது. அது தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு அவர்கள் சென்ற ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியமித்தார்கள் இடைக்கால நிர்வாகம் என்று. ஆனால் தலைமை நிர்வாக யாப்பின்படி ஒரு விதி இருக்கிறது. ஒரு வளாகத்தினுடைய இயக்கம் சீராக இயக்க வேண்டுமானால் ஒரு இடைக்கால நிர்வாகத்தை நியமிப்பதற்கு அன்னை தலைமைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் அந்த இடைக்கால நிர்வாகம் நியமிக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அது கட்டாயம் தெரிவு செய்யப்பட வேண்டும் இருக்கிறது. நோர்வீஜிய மொழியிலே கான்ஸ்கல் என்று இருக்கிறது. ஆனால் அந்த விதியிலே வந்து ஸ்கல் என்றுதான் இருக்கிறது. என்றால் கட்டாயம் நீங்கள் 3 மாதத்துக்குள் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இன்று வரை, இந்த மார்ச் ஆகிறது, இன்று வரை புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படவில்லை. இது சட்டமுறையெல்லாம் இல்லையா? இல்லை, அந்த புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டதே சட்டமுறை. உண்மையிலே நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறதா இருந்தால் குறைஞ்சது 6 பேரையாவது அந்த அன்னை தலைமை நிர்வாகம் நீக்கி இருக்கணும். அதாவது வந்து அவையில் நிர்வாக உறுப்பினர் அதை வெளியேற்றி இருக்கணும். வெளியேற்றினால்தான் அந்த உரிமை வந்து அன்னைக்கு போகுது. அந்த இடத்துல வந்து அவையில் தலையிட்டு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரலாம். அதை கூட அந்த ரொமன் நிர்வாகத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தார்களோ தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்தவித தகவலும் இல்லாது. சார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்கிற வளாகத்தில் நீங்கள் வந்து தலையிடுங்க கொண்டு கோரிக்கை கொடுத்தார்களோ தெரியாது. அவர்கள் போட்டது முழுக்க ஆண்டு கூட என்ன விளக்க கூட்டம் என்று தாங்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் கேட்டுட்டு போகணுன்றது இல்லை. அதையும் இந்த இடத்துல தெளிவாக்க வேண்டும். பல பெற்றோருக்கு அது புரிவதில்லை. அதாவது தகவல் கூட்டம் என்று வளாக நிர்வாகங்கள் அழைக்கப்படுகிற கூட்டம் வந்து
ஒரு வழி தொடர்பு தான். அதாவது நிர்வாகம் சொல்வதை கேட்டுவிட்டு வர வேண்டியதான் பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. பெற்றோர் தங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்ல முடியாது. அதனால்தான் அடிக்கடி தகவல் கூட்டங்கள் மாத்திரமே நடத்தப்படுகின்றன. நிர்வாகங்கள் சொல்வதை மட்டும் கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்கின்ற அடிப்படையிலே அது கையாளப்படுகிறது. அதுக்குத்தான் இப்போ ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எதிர்காலமும் இப்போ ஒரு அறிவித்தல் வந்திருக்கு. நாங்கள் திரும்ப இந்த இடைக்கால நிர்வாகத்துக்கே வருவோம். இடைக்கால நிர்வாகம் அதிகாரம் இல்லாத நிர்வாகம் என்று சொன்னீர்கள். அதனால தான் திரும்ப அந்த கேள்வி கேட்கிறேன். அது அதிகாரம் இல்லை. இப்போ நான் ஒரு விடயத்தை சொன்னேன். யாப்பின்படி இடைக்கால நிர்வாகம் ஒன்று நியமிக்கப்பட்டால் 3 மாதங்களுக்குள் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தெளிவாக நோர்வீஜிய மொழியிலே யாப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இடைக்கால நிர்வாக உறுப்பினரிடம் நாங்கள் இதை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் 3 மாதங்களுக்கு தொடர்ந்து இருக்க முடியாது என்ற ஒரு இடத்திலேயும் இல்லைத்தானே என்று கேட்கின்றார்கள். இதை எவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்வது? இல்லை, ஜாப்பில் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கார்கள். இந்த ஒரு நிர்வாகம் இடைக்கால நிர்வாகம் ஒன்று இங்கே ஒழுங்கமைக்கப்படமா இருந்தால் அது 3 மாதம் தான் அதனுடைய ஆயுள். அதற்கு பிறகு நீடிக்கிறதா இருந்தாலும் பெற்றோரை கூப்பிட்டு தான் அதை நீடிக்கும். இல்லை, எதுவுமே அங்கத்தவர்களை கூப்பிட்டு ஆண்டு கூட்டமோ அல்லது விசேட ஆண்டு கூட்டமோ நடத்தி அதிலே தான் இந்த பாரான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது என்பது நிர்வாக நடைமுறை. ஆனால் இந்த நிர்வாக நடைமுறைகள் கடந்த காலங்களிலே சரியாக கடைபிடிக்கப்படவில்லை என்கின்றபடியும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்றபடியும் எனக்கு புரிகிறது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கான இன்னும் தெளிவான விளக்கத்துக்காகத்தான் நான் திரும்ப அதை கேள்விகளாக உங்கள் முன்வை இல்லை. நேர்களுக்கு அப்பால் உண்மையிலே அந்த நிர்வாகத்தில் நிற்கிறார்கள்ட்ட கேட்டீங்களாலே தெளிவில்லாமல் தான் நிற்கும். இல்லை, அதை நான் நேரடியாக அவர்கிட்ட நாங்கள் போன கிழமை கேட்டோம். ஒரு நிர்வாக உறுப்பினர் சொல்கிறார், நான் இதில் இல்லை என்றால் அதில் இருக்கிறேன், அதில் இல்லை என்றால் இதில் இருக்கிறேன். எதில் என்றால் நீங்கள் அந்த பழைய நிர்வாகத்தில் இருந்த நீங்கள் அது அண்ணன் தலைமையால் இப்போ உங்களை எல்லாம் நீக்கித்தான் இடைக்கால நிர்வாகம் போடப்பட்டது. அப்போ போடப்பட்டால் உங்களோட பழைய நிர்வாகத்திலேருந்து நீங்கள் நீக்கப்பட்டாச்சு. இப்போ நீங்கள் இடைக்கால நிர்வாகத்தில் இருக்கிறீர்கள். இடைக்கால நிர்வாகம் 3 மாதத்தோடு அது காலாவதி ஆகிட்டுது. இனிமேல் நீங்கள் இதில் நிற்க இயலாது. உங்களுக்கு எந்த வித உரிமையும் இல்லை இதில் நிற்கிறது. இல்லை, இந்த பழைய நிர்வாகத்திலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டார் என்பதற்கு என்ன ஆதாரமாக இருக்க முடியும்? ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? எழுத்து மூலமாக அன்னை தலைமை நிர்வாகத்திலிருந்து ஏதாவது பொதுமக்களுக்கான அறிவித்தலாக அது வந்ததா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வந்தது எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன். இடைக்கால நிர்வாகத்தை அறிமுகப்படுத்த அவைகள் அதில் அந்த பழைய நிர்வாகத்தை எடுத்துட்டு தான் இடைக்கால நிர்வாகத்தை அன்னை அறிமுகப்படுத்துது கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் வழியாக சொல்லினோம். இடைக்கால நிர்வாகம் இல்லை, இந்த 12 பேரையும் இந்த பழைய நிர்வாகம் இல்லை, இடைக்கால நிர்வாகம் இந்த 12 பேரையும் போட்டிருக்க மாட்டோம். அப்போ அதிலேருந்து திட்ட தெளிவாக எங்களுக்கு பதில் வந்துட்டு தானே. அந்த பழைய நிர்வாகம் இல்லை, இடைக்கால நிர்வாகத்துக்கு ஆயுள் காலம் 3 மாதம் தான். 3 மாதம். அது யாப்பையே இவியலே மீறின பல இடங்களில் யாப்பை இவியல் சும்மா சாதாரணமாக மீறி கொண்டு போயிடும். இல்லை, இந்த யாப்பு மீறல்கள் பிரான்சிஸ் ஆதாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த விடயம் தொடர்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களினால் ஆதாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் பிற ஒரு நேரத்தில் எங்கெங்கு அவற்றை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அவற்றை சமர்ப்பிக்கலாம். அது வேறுடைய நீண்ட காலம் எடுக்கக்கூடிய விடயங்கள். இந்த 3 மாதங்களுக்கு மட்டுமே தாங்கள் நிர்வாகத்தில் இடைக்காலமாக பணியாற்ற வந்த இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களுக்கு இந்த விடயம் சரியாக புரியவில்லை என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அவர்கள் யாப்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் அதான் நான் திரும்ப கேட்டினேன். அது அதிகாரமில்லாத நிர்வாகம், சட்டவிரோதமான நிர்வாகம் நீங்கள் சொல்வதற்கான காரணம் இப்படியும் இருக்கலாம். அதாவது 3 மாதங்கள் அவருடைய ஆயுள், 3 மாதங்களையும் தாண்டி அவர்கள் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருப்பது என்பதுதான் சட்டவிரோதம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சரிதான் என்னுடைய புரிதல்? ஆமாம், சரியாக சொல்லி. அதுதான் உண்மை. என்னென்றால் 3 மாதத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் எங்கே ஒரு இடத்துல நிற்கிறோமா என்றால் எங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் இதில் குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கலாம். நீர் அதுக்கு பிறகு நிற்கிறதுன்றா சட்டப்பூர்வ. இப்போ கடைசியாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ கடைசி ஆண்டைக்கு ஒரு நாடகம் மாதிரி ஒன்று நடந்தது. அதில் காவல்துறையினர் வந்தார்கள். அதில் எங்களுக்கு பெற்றோரை சொன்னார்கள், நீங்கள் 10 நிமிடத்தில் இருக்கிற இதிலேருந்து வெளியில் போகணுமென்று. அப்போ 10 நிமிடத்துக்கு பிறகு நின்றால் அவர் தெளிவாக சொல்கிறார், இதில் நின்றியல்ன்றால் உங்களுக்கு நீங்கள் பிள்ளையான இடத்துல நிற்கிறீர்கள், நான் உங்களுக்கு மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அவர் தெளிவாக குறிப்பிட்டார். நாங்கள் அந்த 10 நிமிடத்துக்குள் வெளியேறினோம். அதை தான் இங்கேயும் பொருந்துகிறது. இங்கேயும் திட்ட தெளிவாக சொல்லப்படுது 3 மாதம் தான் இந்த கால உங்களுக்கு இடைக்காலம் என்றால் 3 மாதம் தான். அதுக்கு மேலே நின்றியல் என்றால் நீங்கள் சட்டவிரோதமாகத்தான் அங்கே நிற்கிறீர்கள். சட்டவிரோதமான செயல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. நேற்றைய தினமும் இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அந்த வளாகத்திற்கு சட்டம் சம்பந்தம் இல்லாதவர், அந்த வளாகத்திலே அவர் அங்கத்துவரும் இல்லை, அவருக்கு அங்கே பிள்ளைகள் படிக்கவும் இல்லை. ஆனால் அவர் நிர்வாகம் சார்பாக பெற்றோரோடு முரண்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இது எல்லாம் நிர்வாகத்திற்கு தெரிந்துதான் நடக்கிறது.
இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நிர்வாகத்திலே கல்வி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருடைய புதல்வர் அவருக்கு அங்கே அவர் அங்கத்தவரா என்பது எந்த விதமான நிச்சயமும் இல்லை. அவருக்கு குழந்தைகள் அங்கே போவதும் இல்லை. ஆனால் அவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இல்லை, இன்றைய நிலை அதெல்லாம் சட்டமுறை கல்வி பொறுப்பாளருக்கு அங்கே நிற்கிறதுக்கு அது மாதிரி இல்லை. ஏனென்றால் அவருக்கு எந்த வித பாடசாலை பிள்ளைகள் போகவில்லை. அவர் கல்வி பொறுப்பாளர் தச்சமே இல்லை. ஏனென்றால் இந்த 3 மாதம் முடிந்தால் அவற்றை எல்லா இதுவும் அவைகளுக்கு இல்லாமல் போய்விடும். இல்லை, நான் அந்த இடத்துல நின்று நான் நேரடியாக அவதானித்த விதயம் வளாகத்தினுடைய உதவி பொறுப்பாளர் வளாகத்தினுடைய பொறுப்பாளர் அந்த அம்மணியார் நேற்று வரவில்லை. அவருக்கு உதவியாக இருக்க உதவி பொறுப்பாளரோடு பேச வேண்டும் என்று வளாகத்தினுடைய பிள்ளைகள் அவரை அணுக முற்பட்ட போது இந்த கல்வி பொறுப்பாளருடைய மகன் அவருக்கும் வளாகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் அதிலிருந்து அதிகாரம் பண்ணுவதைப் போல் சில விடயங்களை பேசினார். அவரோடு முரண்பட வேண்டிய தேவையும் இருந்தது. இவையெல்லாம் நிர்வாகத்தினுடைய சிந்தனை பார்வைக்கு உட்பட்டுத்தான் நடக்கிறது. இதுவே ஒரு சட்டமீறலும் ஒரு நடைமுறை மீறலுமாக இருக்கிறது அல்லவா? வளாகத்துக்கு சம்பந்தம் இல்லாத வளாகத்திலே அங்கத்தவராக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் வளாகத்துக்குள்ள வந்து நிர்வாகத்தை நாங்கள் அணுக முடியாதவரை தடுத்தது என்பது எப்படி அதை பார்க்க? நீங்கள் ஒரு இதை பார்த்தீங்கன்னா நான் சின்ன கொஞ்சம் ஒரு கால பின்னோக்கி போடுறேன். ஒரு ஆசிரியருக்கு ஒரு பெற்றோர் வந்து வாக்கர்க்கம் வந்து அவர்களுக்கிடையில் வாக்கர்க்கம் வந்து ஆசிரியரை நோக்கி அவர் ஒரு என்ன வன்முறையை செயலில் ஈடுபடுறதுக்கான முனைப்பை நோக்கி போய்க்க அங்கே பெற்றோரால் தடுத்து நிறுத்தப்படுறார். அவரை தடுத்து நிறுத்தினால் அவரை கூட்டிக் கொண்டு நிர்வாக அறைகளில் வச்சு அவர் மேசையில் இருந்து கதைக்கிறார். நிர்வாக உறுப்பினர்கள் கீழே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் மேசைக்கு மேலே அந்த நிர்வாக ரூமுக்குள்ளே இருக்கிற மேசைக்கு மேலே இருந்து கதைக்கிறார். கீழே இருந்து நிர்வாக உறுப்பினர். அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன வழங்கி கொள்ளுது என்றால் அவரை கூட்டிக்கொண்டு வந்து அந்த நிர்வாகம்தான். அப்படித்தான் இப்போ பெற்றோர் நீங்கள் உறுப்பினர் நீக்கப்பட்டார்கள் இதுக்குள்ள வரையலாம் என்றீர்கள். ஆனால் எங்களோட பிள்ளைகள் தொடர்ந்து கல்வி கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெற்றோர் இல்லாதவர்கள் பிள்ளைகள் இல்லாத இந்த உறுப்புரிமை இல்லாதவர்கள் பிள்ளைகள் இல்லாதவர்கள் எல்லாம் அங்கே வந்து செல்கிறார்கள் இந்த நிர்வாகத்தின் அனுமதியோடு. இப்போ அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால் நிர்வாகம் நினைத்தால் எவரையும் அங்கே கொண்டு வந்து என்னவும் செய்யலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அன்றைக்கு வந்து போன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அதுக்கு முதல் சனிக்கிழமை நடந்த விஷயத்தில் கடந்த வாரம் சிங்கப்பூரில் இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்றே தெரியாது. நான் நினைக்கிறேன் அவர் சும்மா இப்படி ஒரு கட்டணம் இருக்குது பார்த்துட்டு போகும்னு வந்த இடத்துல இந்த நாங்கள் எல்லாரும் வெளியில் நிற்கிறோம். அவரும் அந்த நிர்வாக ரூமுக்குள்ளே போகிறார். அப்போ எங்களே தெரியாது யார் வந்தார் என்ன நடந்தது வந்து நாங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் வெளியில் போகிறோம். அவர் வெளியில் நிற்க நாங்கள் கேட்டேன் நீங்கள் யாருன்னு நான் இதுக்குள்ள கண்டது இல்லையே உங்களை எங்கே இருந்து வந்தீங்கள்னு. அவர் சொன்னால் நான் சும்மா வந்தேன் நான் இங்கே டூரிஸ்டாக வந்தேன் நான் வந்த இடத்துல இங்கே வந்தேன் நான் என் ஃப்ரெண்டோட. அதுக்கு அப்போ வரைக அவரும் அந்த நிர்வாக ரூமுக்குள்ளே போய் நின்றார். அது இப்படியா ஒரு அதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து அதாவது இந்த என்னென்ன சொல்ல தமிழ் வருது இல்லை அது சிச்சுவேஷன் வந்து சரி பிள்ளையான சிச்சுவேஷனில் நிற்கிறோம். அதுக்குள்ளே போகிறார். ஏனென்றால் அதை நிர்வாகம் தான் உள்வாங்குது. இல்லை எனக்கு புரிகிறது. நான் அந்த இடத்துல முழுமையாக நின்றேன். இல்லை நீங்கள் சொல்லையெல்லாம் நானும் அவதானித்தேன். புரிகிறது. ஏனென்றால் பெற்றோருக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் தன்னுடைய அலுவலக அறைக்குள் முடங்கி கிடந்த வளாக பொறுப்பாளர் அந்த அம்மையார் பெற்றோரோடு பேசுவதற்கு எந்தவித தைரியமும் இல்லாமல் முடங்கி கிடந்தவர் காவல்துறைக்கு இன்னும் நேரோட தான் பேச வேண்டும் என்று அவர் சொன்னபடியால் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த அத்தனை பேரும் அலுவலக அறைக்குள் உள்வாங்கப்பட்டால் இதை காவல்துறையோடு நாங்கள் கேட்ட பொழுது இவர்கள் இதற்கு சம்பந்தம் இல்லாமல் ஏன் வந்து போனான்னு கேட்ட பொழுது காவல்துறை எங்களுக்கு சொன்னது வளாக பொறுப்பாளர் அவர்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகின்றார். அதனால் தான் நாங்கள் அவரை உள்ளுக்குள் தயவு செய்து அனுமதியுங்கள் என்று காவல்துறை கேட்டது. நாங்களும் அந்த விடயங்களிலே காவல்துறையோடு ஒத்துழைத்திருந்தோம். அது வேறு பிரச்சனை. ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல இப்போ ஒரே ஒரு சிறிய விடயத்தோடு இந்த பிரச்சனைகளை நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதாவது கல்வி உரிமை பறிக்கப்பட்ட 23 பிள்ளைகளுக்கு மீண்டும் அங்கத்துவத்தை வழங்கி அந்த பிள்ளைகளுடைய கல்வியை தொடர்வதற்கான வசதியை உடனடியாக இந்த நிபந்தனையும் இல்லாமல் அன்னை தலைமை நிர்வாகம் செய்யுமானால் இந்த வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் என்பது உடனடியாக நிறுத்தப்படும் என்பது பெற்றோரோடு ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழி என்பது. அதற்கு பிறகு நிர்வாக விடயங்களுக்கு நாங்கள் செல்லலாம், அது வேறு விடயம். ஆனால் இந்த அன்னை தலைமை நிர்வாகம் இதை செய்ய மறுக்கிறது என்கின்ற விடயம் எப்பொழுதுமே மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கும். சரி, நீண்ட நேரம் அதில் அதற்கு மேலாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த ஆண்டு கூட்டங்களை போட்டால் ஆண்டு கூட்டத்தில் வந்து நின்று
அதில் கேள்வி கேட்கக்கூடிய தகவல் உள்ள பெற்றோரும் எங்களோடு இருக்குங்க. இப்போ 23 பேரில் பார்த்தீங்கன்னா அதில் கேள்வி கேட்கக்கூடிய தகவல் உள்ள பெற்றோர் நிர்வாகத்துக்கு போகிறதுக்கு அப்பால் அதில் அந்த நியாயப்பாட்டை விளங்கக்கூடிய பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, அது இன்னும் நாங்கள் ஆழமாக சொல்ல போனால் இந்த அன்னை தலைமை நிர்வாகத்தினுடைய யாப்போ அல்லது வளாகங்களுடைய யாப்போ தொடர்பான போதிய ஆழமான அறிவுள்ளவர்கள் எங்கெங்கெல்லாம் இந்த அன்னை தலைமை நிர்வாகமும் வளாக நிர்வாகங்களும் சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களும் தவறளித்திருக்கின்றன, எங்கெங்கெல்லாம் நிர்வாக நடைமுறைகளை மீறி இருக்கின்றன, எங்கெங்கெல்லாம் யாப்பு விதிகளை மீறி இருக்கின்றன என்கின்ற விடயங்களை தெளிவாக மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய தகமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இப்பொழுது உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணி நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் விளங்கும். சொல்லுங்க. அதான் நான் அடிப்படை காரணமும் இருக்கும். ஏனென்றால் ஆண்டு கூட்டத்தை போட்டாலும் அங்கே வந்து இது புல இது சரி என்றால் அங்கே இருக்கிறவர்களுக்கு நேரடியாக கதைக்க அவர்களுக்கு விளங்கும். இது ஒரு பிரச்சனையான விஷயம், நிர்வாகம் புல செய்து நாங்கள் இதை கவனிக்காமல் இருக்கிறோம், அப்போ சரியான ஆக்கள் வர விட மாட்டோம், அங்கே தெரிவு மாறிடும்ன்றதுக்காக தான் எப்பவும் தலைமை நிர்வாகமும் ரோமன் வளாகம் நிர்வாகமும் எதிர்பார்க்குது தாங்க சொல்கிறத எல்லாம் எப்படியோ சரியோ நாங்கள் சொல்கிறத கேட்டால் சரி. அப்படியானாக்கள் வந்து நின்று அந்த நிர்வாக கூட்டத்தை நடத்தி போட்டு போனால் பிரச்சனை இல்லை. இல்லையோ அங்கே வந்து கேள்வி கேட்டால் தங்களுக்கு பதில் சொல்லிடுற தாங்கள் அதில் இப்போவும் போய் தான் சொல்லினோம், அப்பவும் போய் தான் சொல்ல போயினோம். அதோட இந்த இப்படியான இதுகளை இப்போ ஒரு சின்ன ஒரு இதை காட்டி கொண்டு வரையினோம். இப்படி நடந்தால் ஆண்டு கூட்டத்தை போடலாம். எப்படி நடந்தால் நாங்கள் எங்களோட கோரிக்கை மிகவும் சிறிய கோரிக்கை, பிள்ளைகளின் உறுப்பினமே தாங்கோ, ஆண்டு கூட்டத்தை போடுங்கோ, நிர்வாகத்தை தெரியுங்கோ, அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதோ நாங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு போகிறோம். அதில் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் இதை இப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு காரணம் வந்து இப்படியான தலையாற்றாக்களை பொம்மையாக்கி அவையில் இருந்தால் தான் இந்த தங்களோட இருப்பை தக்காத்து கொள்ளலாம்ன்றதான். இல்லை, இதில் உறுதியாக நீங்கள் சொல்லுகின்ற இருவரும் சொன்ன விடயங்களோடு நாங்கள் இறுதியாக ஒரு விடயத்தை நிறைவாக சொல்லலாம். அதாவது சம்பந்தப்பட்ட பெற்றோரை பணிய வைப்பதற்காக அவர்களுடைய பிள்ளைகளுடைய உறுப்புரிமை நோக்கி பிள்ளைகளை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள் என்பது நாங்கள் நிறைவாக சொல்லக்கூடிய விடயம். நான் பார்த்திபன் வருகிறேன். பார்த்திபன், இந்த விடயங்களுக்கு மக்கள் நிர்வாகத்திடம் சரியான நியாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை என்பது இருக்கும் இல்லை, அது பெற்றோரை சார்ந்தது. ஆனால் அதை தாண்டியும் வளாகங்களையும் நிர்வாகங்களை தாண்டியும் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளையும் உட்பட்டு பெற்றோர்களால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த 23 பிள்ளைகளுடைய உறுப்புரிமையை மீண்டும் பெறுவதற்காக பெற்றோர்களால் என்ன செய்ய முடியும்? நான் நினைக்கிறேன் என்னென்றால் பெற்றோர்களால் செய்யக்கூடிய ஒன்று என்னென்றால் இப்போ உள்ள இந்த வகுப்பு புறக்கணிப்பிற்கல்லோ இதில் வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபடணும். ஒரு சிலர் வகுப்புகளுக்கு பிள்ளைகளை கொண்டறியணும், அனுமதிக்கணும். என்ன பொறுத்த மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படுறதுன்றது உண்மைதான். ஆனால் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேணுமென்றால் இந்த வகுப்புக்கு விடுகிற பெற்றோர்கள் தயவு செய்து ஓகே, உங்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள விருப்பமில்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிள்ளைகளை வகுப்புகளுக்கு வெள்ளி சனிக்கிழமைகளில் கொண்டு வராமல் வகுப்புகளை நீங்கள் புறக்கணித்து பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கணும். முற்று முழுதாக வகுப்பறை வெறிச்சோடி கிடக்க வேணும். அதே நேரத்தில் ஆசிரியர்கள், பெரும்பாலான ஆசிரியர்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளணும். ஒரு சிலர் ஒரு பிள்ளை வந்தாலும் நான் கற்பிக்க வேணும் என்றால் வெளியில் எத்தனை பிள்ளைகள் இருக்குது. அப்போ அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு கடமை இருக்க வேணும். அதுதான் நான் இந்த காணொலியிலையும் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக இளம் ஆசிரியர்கள், சில மூத்த ஆசிரியர்கள், அவர்களும் ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேணும், எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்த பிள்ளைகளை உள்வாங்க சொல்லி. அப்போ இதுக்கு வந்து பெற்றோர்கள் முழுமையாக வகுப்புகளை புறக்கணிக்க வேணும். ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக ரோமன் வளாகத்தில் வந்து கற்பித்தல் பணியை இது சரி செய்யும் வரை நாங்கள் பணி செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்ல வேணும் நிர்வாகத்துக்கு. இதை விடுத்து ஒரு சிலர் போகிறதால நிர்வாகத்துக்கு வந்து இப்போ இதுதான் நோக்கம். அதாவது வந்து ரோமன் வளாகத்தில் எனக்கு தெரியக்கூடியதா 1008 பிள்ளைகள், பிறகு 502 வந்து இப்போ வந்து நான் கேள்விப்படுறேன் 300 350 பிள்ளைகள். அதிலையும் பிள்ளைகள் இந்த போராட்டங்களால் வெவ்வேறு தமிழ் கலைக்கூடங்களுக்கும் வெவ்வேறு வளாகத்துக்கும் அவை போயிட்டினோம்.
அப்போ இப்பவும் இந்த போராட்டம் உச்சக்கட்டத்தில் போய்கொண்டிருக்க எத்தனையோ பிள்ளைகள் வகுப்பறையை புறக்கணிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இப்போ வெளி வளாகங்களில் ஒரு 4-5 பேரோட ஒவ்வொரு வகுப்பு நடக்குதானே, மொத்தம் இப்போ 10 பேரோட கூட ஒரு வளாகத்தை பதிஞ்சு வச்சிருக்கிறேன். அப்படி ரொம்ப இருந்தாலும் அவருக்கு அதில் கவலை இல்லை. தாங்கள் போட்ட சட்ட திட்டங்களுக்கு அமைய நடக்கிறேன்டா நடக்கட்டும், அல்லாட்டி எத்தனை பிள்ளை போனாலும் பிரச்சனை. கலைக்கூடம் என்பது பிள்ளைகளுடைய மொழிக்கல்விக்கும் அறிவு விருத்திக்குமாக உருவாக்கப்பட்டதா அல்லது நிர்வாகங்களுடைய இருப்புக்காக உருவாக்கப்பட்டதா? ரொமன் அண்ணன் இப்போ உள்ள தலைமைக்கு தங்கட இருப்பை தக்க வச்சு கொண்டு தான் பிள்ளைகளை பற்றியோ பெற்றோர்களை பற்றியோ சிந்திக்கிறோம். நான் அன்றைக்கு நான் அந்த பாடசாலை நடந்து கொண்டிருக்கிற நேரங்களில் நான் அந்த இடத்துக்கு போகவே கூடாது, அப்படிப்பட்ட தடை எனக்கு. ஆனால் அப்படி இருந்தும் நான் வெள்ளி சனி போக எனக்கு பார்க்க மிக கவலையாக இருந்த என்னென்னா, பெற்றோர்கள் அந்த 3ஆம் மாடியில் அவன் அலுவலகத்தை சுற்றி நான் நினைக்கிறேன் ஒரு 50-60 பெற்றோர்கள் இருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கணும். அவைகள் அலுவலகத்துக்குள்க இருக்கணும், பொறுப்பாளர் உட்பட. சரி பிழைக்கு அப்பால் இவ்வளவு பெற்றோர் நின்று கதைச்சு கொண்டு இருக்கணும். அப்போ அதுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் முகம் கொடுக்கறதுக்கு கூட வெளியில் உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்கோ என்று கேட்கறதுக்கு கூட அந்த அடிப்படை தலைமை பண்பு கூட இல்லாமல் அலுவலகத்துக்கு இருக்கணும். சில வேளை கதவையும் பூட்டி போட்டு இருக்கணும், நீங்கள் என்னவாலும் கத்தி போட்டு போங்கோண்டு. அப்போ இது ஒரு அடிப்படை மனிதாபிமானமற்ற ஒரு செயல். மற்றது இப்படியான ஆட்கள் தலைமை பண்புகளில் தலைமை பதவிகளில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். மற்றது ஒன்று கேட்குறேன், பெற்றோர் சரி இப்போ உறுப்புரிமையை கேட்கணும், அதுக்கு முதல் உறுப்புரிமை நீக்க முதல் ஆண்டு கூட்டத்தை வைக்க சொல்லி கேட்டினோம். இதை விட அன்னை இணைப்பாளர் உங்களுக்கு தெரிய வேணும். நான் பொறுப்பில் இருக்குங்க, நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கோ 4 ஆண்டுகளுக்கு முதல் தன்னுடைய பிள்ளைய ஒரு வகுப்பேற்றி விட்டவர் எங்கள் ஒருத்தருக்குமே தெரியாது. இப்போ உள்ள ரொமன் வளாக பொறுப்பாளர் கல்வி பொறுப்பாளராக இருந்தால் அவருக்கே தெரியாது. பிறகு ஆசிரியர் அறையில் இருந்து தான் இந்த கதை எங்களுக்கு வெளியில் வர நாங்கள் சொல்லியாச்சு. நான் சொல்லிட்டேன், அவர் அடுத்த வாரம் அவர் பழைய வகுப்புக்கு செல்ல வேணும். அதில் முரண்பாடுகள் வந்தது. நோர்வேஜியன் பாடசாலையில் வகுப்பேற்றி விடுறது அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கு தமிழ் வகுப்புகளில் அப்படியான ஒரு வகுப்பேற்றம் இதுவரை அன்னபோது இந்த வரலாற்றில் நடந்தது இல்லை. அப்படி நடந்தாலும் அது நிர்வாகத்தோடு கலந்தாலோசித்து தான் நடைபெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக கல்வி பொறுப்பாளருக்கு சொல்ல வேணும். சரியோ, கல்வி பொறுப்பாளருக்கு சொல்ல வேணும். நாங்கள் எங்களோட நிர்வாக கூட்டத்தில் இது பற்றி கதைக்க வேணும். எதுவுமே இல்லாமல் செய்த அப்படியான ஒரு பாரதூரமான பிழை அவருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. சரி, இது நடந்து ஓராண்டுக்கு பிறகு ஆசிரியர் கூட்டத்தில் இப்போ பெற்றோர்கள போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டார். சரி, பெற்றோர்களில் குற்றஞ்சாட்டுறீங்கள், அன்னை இணைப்பாளர் இப்படி ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறார், அவர் விளையாட்டு போட்டியிலையும் ஒரு தவறு நடந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு மணித்தியாலம் விளையாட்டு கிளித்தட்டு தடைப்பட்டு பிறகு விளையாட்டை கொண்டு நடத்தினாங்க. பிரான்சிஸுக்கு தெரியும், அவர் விளையாட்டு பொறுப்பாளராக இருந்தார். அப்போ இப்படியான நேரங்களில் அப்போ ஆசிரியர் கூட்டத்தில் ஒரு ஆசிரியர் கேள்வி எழுப்பினார், இப்படி ஒரு அண்ணன் இணைப்பாளர் இப்படி ஒரு தவறை செய்திருக்கிறாருன்னு. வளாக பொறுப்பாளர், இப்போ உள்ள வளாக பொறுப்பாளர் கேட்ட கேள்வி தெரியுமா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கும். நல்ல காலத்துக்கு அதிலே ஒரு ஆசிரியர் அவற்ற மகன் இப்போ என்னுடைய வகுப்புக்குத்தான் வாரது என்று சொன்ன உடனே கேள்வி கேட்ட ஆசிரியர் திரும்ப வளாக பொறுப்பாளரை நோக்கி கேட்கப்பட்டது, சரி ஆதாரம் கிடைச்சிட்டதல்லோ, இனி என்ன நடவடிக்கை நீங்கள் இணைப்பாளருக்கு எடுக்க போறீங்கள்? அவாவால் பதில் இல்லை. சரியோ, அப்போ இப்படி ஒரு நடந்த சம்பவத்தையே மூடி மறைக்க திட்டமிட்ட ஆக்கள் நாளைக்கு இந்த பிள்ளைகள அங்கத்துவத்தை எடுத்து போட்டு பாடசாலை ஏதோ ஒரு தீ விபத்தோ ஏதோ நடந்து என்னவா நடந்தால் அந்த பிள்ளை அங்கத்துவம் இல்லை என்று சிம்பிளாக சொல்லிவிடும்.
இல்லை இப்பொழுதும் நீங்கள் வளாக பொறுப்பாளருடையோ அல்லது வளாக நிர்வாக உறுப்பினரையோ எந்த கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, தலைமை நிர்வாகத்தை கேளுங்கன்னா பதில் சொல்லுகின்றார். அப்படியான நிர்வாகம் என்று வளாகத்தில் இருக்க வேண்டிய தேவை என்ன என்கின்ற கேள்வியும் வருகிறது. இல்லை நீங்கள் சொன்னது அத்தனையும் நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் நான் கேட்டது அதையும் தாண்டி இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சம்பந்தப்பட்ட பெற்றோர் குழுவால். இதை நோர்வீஜிய உள்ளூர் மத்திய அரசியல் மட்டங்களுக்கு இந்த விடயத்தை பாரப்படுத்துகின்ற விடயங்கள் அதற்கான ப்ரொசஸ் என்று சொல்லப்படுகின்ற வரைமுறை விடயங்கள் இருக்கின்றன. அந்த வரைமுறை விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் அது பொதுவாக பொது வழிகளிலே மக்களுக்கு அவற்றை பற்றி அறிவுறுத்தலும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதை தவிரவும் நேற்று முன்தினம் கடந்த வெள்ளிக்கிழமை வளாகத்திற்கு காவல்துறை வந்திருந்த பொழுது பெற்றோருக்கு சில அறிவுறுத்தலை சொல்லித்தனர். இந்த பிரச்சனைக்கான தீர்வு இங்கே கிடைக்காது என்பது அவர்களுடைய காவல்துறையுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. அதனால் நீங்கள் இதையும் தாண்டி வேறு சட்ட ரீதியாக நீங்கள் இதண்ட வேண்டும். அதற்கான சில ஆலோசனைகளை அதை நான் இப்பொழுது இதிலே சொல்லுவது சரி பொருத்தம் இருக்காது. அதற்கான விடயங்களை செய்ய சொல்லி அறிவுறுத்தல் கொடுத்தார்கள். அந்த விடயங்கள் நோக்கியும் பெற்றோர்கள் நகர வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தான் அது ஒரு பொதுவான விடயமாக இருக்கும் என்று தான் அந்த கேள்வியை முன்வைத்தேன். நல்லது, நாங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். 2 பேருக்கும் ஏதாவது நீங்கள் சொல்ல நினைத்து விடுபட்ட கருத்துக்கள் இருந்தால் சொல்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக. நான் சொல்கிறேன் என்னென்றால், அதாவது நாங்கள் எங்களோட தேசத்தை விட்டு இந்த புலம்பெயர் தேசத்துக்கு வந்து புலம்பெயர் தேசத்திலையும் அதாவது எங்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழி, கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களோட தொடர்ந்து இருக்க வேணும் என்றதுக்காகத்தான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டது. அதற்குரிய முதன்மையான நிறுவனமாக அது கொஞ்ச காலம் நடந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த எங்களுடைய கொள்கைகள், இலட்சியங்களை முற்றுமுழுதாக மழுங்கடிக்கிற விதமாக இன்றைய தலைமை நிர்வாகம் செயற்பட்டு வருகிறது. சொல்லியினம் ஒரு குறித்த குழுதான் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கணும். பெரும்பாலான பெற்றோர்கள் எங்களுக்கு ஆதரவு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு குழு தான் செய்யுது. நான் கேட்கிறேன், அந்த சிறு குழு தான் செய்யுதென்றால் நீங்கள் ஆண்டு கூட்டத்தை துணிவாக நடத்தலாம். ஏனென்றால் ஒரு சிறு குழு தானே செய்யுது. அப்போ ஆண்டு கூட்டம் நடத்தினால் உங்களுக்கு ஆதரவானவர்கள் தான் அங்கு தெரிவு செய்யப்பட போயின. ஓமோ இல்லையோ? அப்போ அதை செய்யாமல் வெளியில் சிறு குழு என்று சொல்லிக்கொண்டு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இலங்கை புலனாய்வோடு இயங்கிக் கொண்டிருக்குது என்று மக்களை ஒரு மாயைக்குள்ளே கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சி காலத்தை தக்க வச்சு கொள்கிற நடவடிக்கையில் ஈடுபடியும். அது மட்டுமில்லை, இதுவரை செய்த நான் அறிஞன் போன காணொலியிலேயும் சொன்ன நான் கிட்டத்தட்ட இவருடைய காலப்பகுதியில் 30 மில்லியன் குரோன்கள் இந்த பாடசாலைக்கு கிடைச்சி கொண்டு வந்திருக்கு. அப்போ இதுக்குரிய வரவு செலவுகள் எப்படி வந்தது, எப்படி போகுது என்ற விவரங்களை இனி வாரவர்கள் ஆராய வெளிக்கிட்டால் இதில் ஏதாவது சிக்கல்கள் வருமோன்றதுக்காக என்ன காரணத்தை சொல்லியாவது தன்னுடைய ஆட்சி காலத்தை நீடிச்சு கொண்டு போக இந்த போராட்டங்களில் ஈடுபடுறவர்கள் இவர்கள் கொஞ்ச காலத்தால் சலிப்படைஞ்சு என்னவாலும் நடந்துட்டு போகட்டும் என்று அவர்கள் ஓய்ந்து போவினோம். அதுக்கு பிறகு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று தான். ஆனால் இதை எங்களோட தமிழ் மக்கள் புரிஞ்சு கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் சரியப்பா 15 ஆண்டு காலம் உடைய ஆட்சி நடந்து முடிஞ்சது, இனி வேற இளம் பெற்றோர்கள், எவ்வளவோ ஆளுமையான பெற்றோர்கள் யாப்பையும் சட்டத்தையும் விரல் நுனியில் வச்சு கொண்டிருக்கணும். சரியோ, அவர்களுக்கு இதை கொடுத்து இந்த நிறுவனத்தை மேலும் உயர்த்துற வழியைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய நிறுவனம் எப்படி போனாலும் பரவாயில்லை என்ற அந்த சிந்தனையில் இருந்து மாற வேணும். இல்லை, நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அதற்கு ஒன்று என்னுடைய மனதிலே தோற்றுன்ற விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த நோர்வேயிலே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகள்
அவர்களுக்கான எங்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய மொழியையும் கடத்துவதற்கான ஒரு மேன்முயற்சியாக அன்று மக்களாலும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினாலும் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த நிறுவனத்திலே பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பதை தாண்டியும் அவற்றை கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய இருப்பு ஒன்றே முக்கியமானது என்று செயலாற்றுகின்ற இந்த நிர்வாகங்களால் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு என்னத்தை செய்துவிட முடியும் என்கின்ற கேள்வி நிச்சயமாக மக்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய இந்த போராட்டத்திலே தொடர்ந்து இணைந்து ஒரு சமூகமாக திரண்டு போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இதுவரை இந்த போராட்டங்களிலே இணைந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் அல்லது இது தொடர்பான விளக்கங்கள் தேவைப்படுகள் தொடர்ச்சியாக பெற்றோரோட தொடர்பில் இருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பான விளக்கங்கள் சொல்லப்படும். திரு பிரான்சிஸ், ஒரு விஷயம், இந்த இவர்கள் அந்த தமிழ் மொழி என்றதோட மாத்திரம் நிற்கணும். இந்த பாடசாலை என்ற நோக்கம் மொழி கற்பிக்கிறது ஒரு பக்கம் போக, மற்றது தமிழர்கள் கிழமையில் ஒரு நாள் கூடி குழாவி தங்களோட கதைகள் பேசி, மற்றது அதே மாதிரித்தான் பிள்ளைகளும் ஒவ்வொரு நோர்வேஜிய பாடசாலையில் படிப்பினம் அவையெல்லாம் வந்து தங்களுக்கு ஒரு உறவை வளர்த்து கொண்டு எங்களோட சமூகம் ஒரு தமிழ் சமூகமாக எத்தனை ஆண்டு போனாலும் அந்த அடையாளம் இழக்காமல் இருக்க வேண்டும் என்றது தான் நோக்கம். நிச்சயமா நீங்கள் சொல்வதை போல அந்த மொழிக்கல்வி, இயலிசை நாடகம் என்ற முத்தமிழையும் கற்பிப்பதையும் தாண்டி இங்கே பிறக்கக்கூடிய அடுத்த தலைமுறை என்பது இந்த சமூகத்தின் ஒரு நல்ல பிரஜையாக வளர வேண்டும் என்கின்ற அந்த விடயங்களையும் அவர்கள் கடத்தி செல்ல வேண்டும். எங்களுடைய குழந்தையை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டிய அந்த மிக பாரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இவ்வாறான நிறுவனங்கள் தங்களுடைய பதவி நிலை இருப்புகளுக்காக மட்டுமே போராடுவது என்பது அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சமூக பிறழ்வான விடயமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். திரு பிரான்சிஸ் மரியாம்பிள்ளை நிறைவு கருத்தார். என்னது இது என்னென்றால், இப்போ நாங்கள் கேள்வி கேட்டோம், எங்களுக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இது இப்பொழுது எங்களுடன் ஆசிரியர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியதும் பெற்றோர்களாகிய எங்களது கடமை என்று நான் பார்க்கிறேன். உண்மையிலே அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் கரங்கூப்பி நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பாட்டிலும் இருக்கிறோம். ஏனென்றால் அவியல் ஒரு அவியலின் மன விருப்போடு இந்த பிள்ளைகளுக்கு தங்கள் இந்த பிள்ளைகளுக்கான தமிழ் அறிவூட்டலை செய்யணுமென்றதுக்காக அவர்கள் தொலைதூரங்களிலிருந்து நேரங்களை விட்டு வந்து இங்கே அந்த கற்பித்தல் பணியை உலகாலமும் சிறப்புற செய்து கொண்டிருந்தவியல் அவியல் மென்மேலும் தொடர்ந்து செய்யணும். இந்த அவியல் இன்றைக்கு நிற்கிறது ஒரு நியாயமான பிள்ளைகளில் அவியல் நிற்கிற சொல்கிறீங்கன்னா பெற்றோரில் கை வச்சதை பற்றி நாங்கள் இனிமேல் கதைக்க போகிறதில்லை. ஆனால் என்னட்ட நான் கற்பித்த பிள்ளைகளை அவியல் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த பிள்ளை எந்த விதமான பிள்ளையான செயலிலும் ஈடுபடவில்லை. அவர்களுக்கு தண்டனை வழங்கினது பிழை. அந்த பிள்ளையை நாங்களும் உங்களோடு இணைந்து நின்று கேட்கறதுக்கு தான் நாங்கள் உங்களோட வந்திருக்கோமே தவிர உங்களுக்கு எந்த வித மற்ற விடயங்களை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. அதை நாங்களும் சொல்லிக்க நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளும். எங்களுக்கு இப்போ எங்களோட பிள்ளைகளை நிப்பாட்டினதுக்கான ஒரு ஒத்துழைப்பு அதோட இந்த ஆண்டு கூட்டத்தை போடி சொல்கிறது தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆசிரியர்களை நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு, அதுக்கு எங்களுக்கு 20 ஆசிரியர்கள் உண்மையிலே இளம் ஆசிரியர்களும் சேர்ந்து 20 ஆசிரியர்கள்கிட்ட எங்களுக்கு இன்றைக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இப்போ எங்களுக்கு நடந்த மாதிரி அவர்களுக்கு நடந்துடக்கூடாது. என்னடா அதைத்தான் செய்ய போகுது நிர்வாகம். இல்லை, அதுதான் நீங்கள் சொல்லுகிற முக்கியமான விடயம். அதாவது இன்று இந்த 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 நிர்வாகங்களால் பழிவாங்கப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களிலே பலர் திரும்பவும் அந்த வளாகத்திற்கு போக வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் பிள்ளைகளுடைய கல்வி நிறைவடைகிறது. ஆனாலும் ஏன் அங்கே நிற்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் தங்களை நடந்ததை போல் அடுத்தவருக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தின் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அதில் நின்று போராடுவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. நல்லது, நீண்ட நேரம் பேசியிருக்கின்றோம். இந்த விடயம் என்பது ஒரு சமூக புற்றுநோயாக வளரக்கூடாது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. கடந்த காலங்களிலும் இவ்வாறான விடயங்கள் நடந்தன. அவற்றை நாங்கள் சரியான கவனம் கொடுக்கவில்லை. அதற்கு கூட்டு பொறுப்பாக சமூகமாக நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, நாங்கள் விரும்பாமல். ஆனாலும் இது தொடர்ந்தும் இந்த புற்றுநோய் சமூகத்தை தாக்காத மாதிரி நாங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் தாண்டி சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய காலம் இப்பொழுது இருக்கிறார், தவிர்க்க முடியாத காலம். அதற்கான விடயங்களும் நடைபெறுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயங்களை மக்கள் மத்தியிலே பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற ஒளிபரப்புகளிலும் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 23 பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிப்பு, கல்வி மறுக்கப்பட்டமை, அது பற்றி மட்டுமல்ல, கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கின்றன, இந்த கட்டமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டு இந்த கட்டமைப்பில் எங்கெங்கெல்லாம் சிதறல்கள் வந்தன, எங்கெங்கெல்லாம் தனிமனித ஆளுகை போந்திருக்கிறது, எங்கெங்கெல்லாம் சட்டமீறல் நடைபெற்றிருக்கிறது, யாப்பமும் நடைபெற்றிருக்கின்ற விடயங்களெல்லாம்
கட்டம் கட்டமாக பகுதியாக நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான தயார்படுத்தலை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் தெளிவான தகவல்களை வைத்துக்கொண்டு தெளிவான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்க எப்பொழுதுமே தமிழ் முரசம் ஒரு தேசிய வானொலி என்கின்ற ரீதியிலே நோல்வேலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களை சுற்றி நடக்கக்கூடிய விடயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய தமிழ் முரசம் வானொலி எப்பொழுதும் மக்களுடைய நியாயமான ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு துணை போகும் என்கின்ற அந்த உறுதிமொழியை பணிப்பாளருடைய அனுமதியோடு சொல்லிக்கொண்டு கலையகத்திற்கு வந்து உங்களிடம் ஒரு கோரிக்கையோடு இருக்கிறது. இந்த வானொலி மூலம் நான் அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு கோரிக்கையோடு இருக்கிறேன். அதாவது வந்து நாங்கள் இப்போ ஒரு கையெழுத்து சேகரிப்பு ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதை வந்து இந்த ஃபில்கைக்கும் இந்த ஒஸ்லோ கொம்யூனுக்கும் கொடுக்குறது. அதுக்கு வந்து எல்லா பெற்றோர் இந்த ஒஸ்லோவை சுற்றி இருக்கிறது மாத்திரமில்லை மற்ற மாவட்டங்களையும் சேர்ந்த பெற்றோரும் அதில் கையெழுத்து வைக்கலாம். அப்போ அண்மித்த மாவட்டங்களில் இருக்கிறார்களும் டைம் வரப்போகிறோம். அப்போ அவைகள் மனமும் வந்து இந்த கையெழுத்து படிவத்தில் கையெழுத்து தங்களது ஆதரவை வழங்க வேண்டும். இந்த அதாவது அதிகார பசி கொண்டு இருக்கிறார்களுக்கு அவர்கள் மீது நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த பெற்றோர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிற இதுக்கு வந்து இந்த ஒஸ்லோவை சுற்றி இருக்கிற சுற்றி இருக்கிற ஆட்கள் வந்து ஆதரவு வழங்க வேண்டும். இந்த கையெழுத்து படிவத்தை கையொப்பமிட்டு அவர்களது ஆதரவை வேண்டி நிற்கின்றன. அதேபோல் ஒரு தகவல் தரப்பட்டிருக்கிறது. இந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த கையெழுத்து படிவங்கள் இலத்திரனியல் படிவங்களாக கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவை பெற்றோருடைய அத்தனை தளங்களிலும் வெளியிடப்படும். அந்த இலத்திரனியல் படிவங்களிலே கூட நீங்கள் சென்று உங்களுடைய ஒப்புதல்களை வழங்கி பெற்றோருடைய போராட்டத்திற்கு, அதாவது குறிப்பாக இந்த உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிற 23 பிள்ளைகளுக்கான அந்த போராட்டமாக அது இருக்கிறது. அதை அரசியல் மட்டங்களுக்கு கொண்டு சென்று இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம், இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு என்ன தீர்வை சொல்லுகிறது என்பதை அறிவதற்கான ஒரு முன்முயற்சியாக, அதனால் அதை கூட நிச்சயமாக அனைவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும். 2 பேரும் கலையகத்திற்கு வந்து இந்த விடயங்களை எங்களோட பகிர்ந்தோண்டமைக்கு நேரல் சார்பாக கலையத்தின் சார்பாக நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.